இந்த சுதந்திரம் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ஸ்டியூஷன்ல வந்து we are a democratic republicனு வருது. கரெக்ட். டெமோக்ரஸின்றது வந்து ஜனநாயகம். அப்போ ரிப்பப்ளிக்னா என்ன? ஒரு கான்ஸ்டியூஷனோட லைஃப் எவ்வளோ இருக்குன்னு பிரெஞ்சுக்காரர் சொன்னார் பாருங்க, 19 வருஷம்னு. இன்னைக்கு சராசரி ஒரு கான்ஸ்டியூஷன் 19 வருஷம் தான் ஓடுது. அதாவது நம்ம ஊர்ல தான் இதை வந்து ஒரு கோரான் பைபிள் அண்ட் வேதா லெவலுக்கு கொண்டு போய் இதை வந்து எதுவுமே மாற்றவே கூடாதுன்னு அமெரிக்கன் தலைவர் சொன்ன மாதிரி the dead should not govern the living. 25 வருஷத்துல நம்மளுக்கு சுதந்திரம் 100 வருஷம் இடப்போகுது. அந்த கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கணுமா, புது கான்ஸ்டியூஷன் பண்ணணுமா, இந்த டிபேட் பண்ணுவதற்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை. இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்க மாதிரி தோணலை உங்களுக்கு? இன்னைக்கு சொன்ன ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்தே மாதரம்னு சொல்லி பல வீரர்கள் தூக்கு மேடைக்கு சிரித்து கொண்டே போயிருக்காங்க. அவங்க கொச்சப்படுத்துறாங்க இல்லையா? கரெக்ட். டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நமது விருந்தினராக நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கிறார் திரு எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள். இவர் வந்து பொருளாதாரத்தில் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அது தவிர ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து லா படித்து சுப்ரீம் கோர்ட்லேயும் சென்னை ஹை கோர்ட்லேயும் பிரபலமான லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் இப்போ அவர் வந்து லாவை தான் மெயினாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து இப்போ அடிக்கடி இவரை வந்து ஆல் இண்டியா லெவலில் பல டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். குறிப்பாக டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவி, நியூஸ் 18, அதே மாதிரி தமிழ்லையும் பல டிவி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்காரு, விவாதங்களில் பங்கேற்றிருக்காரு. குறிப்பாக இவருடைய விவாதங்கள் லாயர், அதனால தான் ஒருவேளை அந்த ப்ரொஃபஷனே அவர் எடுத்துட்டார் போல இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு பாட்டுக்கு அது பக்கத்தில் இருக்கட்டும், அது வெறும் அக்கௌண்டிங் தான். அதனால் நம்ம விவாதம் நிறையா நடத்துறதுனால நமக்கு வந்து இது நல்லா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால லாயரையே தொழிலாக எடுத்துடலாம். ஆக லாயராக இருக்கிற வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரபலமாக வெற்றியோட எல்லா விவாதங்களையும் அவர் நிகழ்த்திருக்காருன்னு பார்க்கலாம். சும்மா வெற்றி மட்டும் இல்லை, நல்ல வேலிடு பாயிண்ட்ஸோட ஒரு விவாதங்களை நடத்துறது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கூட வந்து இன்னைக்கு ஒரு கலந்துரையாடலுக்காக வந்துருக்கு. இங்கே எந்த விவாதமும் கிடையாது. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்போ குறிப்பாக ஒரு புத்தகம் எழுதிட்டு வர்றாரு. அது இன்னொரு 2-3 மாசத்துல வெளியிட போறாரு. அந்த புத்தகத்தை பற்றின சில விஷயங்களை அவர் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய டைட்டில் அவர் என்ன வச்சிருக்காருன்னா, டிஸ்கவரி அண்ட் பாரத் அப்படின்னு வச்சிருக்காரு. இது ஆங்கிலத்தில் தான் முதல்ல வரப்போகுது. இந்த புக்கு பப்ளிஷ் ஆக போகுது. காலப்போக்கில் அதை தமிழ்லையும் மொழி மாற்றம் செஞ்சு தமிழ் மக்களுக்காகவும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலோட, சார் உங்கள் டிஸ்கவரி அண்ட் பாரத் அந்த புத்தகத்தை, அந்த டைட்டிலே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம கல்லூரியோ இல்லைன்னா ஸ்கூல் படிக்கும்போது நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகத்தை வந்து பெரியோர்கள் நம்ம வீட்டில் வந்து இதை கொடுத்து படித்தியான பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்று சொல்வார்கள். அது நம்ம வந்து வாங்கி படித்திருக்கிறோம். அது இந்தியாவோட வரலாற்றை, ஒரு 3000 வருஷம் வரலாற்றை வந்து நேரு அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். அது வந்து எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். ஆனால் அதை படிக்கும்போது இந்த டிஸ்கவரி என்ற வார்த்தை ஏதோ ஒரு மூடி கிடக்கிறது, அதை திறந்து விட்டால் அதை அன்கவரிங் த கவர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் புதைந்து கிடக்கு. அதை நம்ம ஓபன் பண்றோம். நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல, புதுசா நம்ம இன்வென்ட் பண்ணல, அது இருக்கு ஏற்கனவே. அதை ஒரு திரையை நம்ம எடுத்து விடுகிறோம், அதனால டிஸ்கவரி. அதனால வெளிநாட்டுக்கு வந்து நம்ம நாட்டை பத்தி அவர் டிஸ்கவர் பண்ணி அவர் வந்து சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டிஸ்கவரி என்ற வார்த்தைக்கு அதுதான் பொருளா என்று நீங்க பாத்தீங்கன்னா, 1492-93 போப் ஆண்டவர் வந்து ஐரோப்பா கிறிஸ்துவ தேசத்துக்கு அத்தனை ராஜ்யங்களுக்கும் உத்தரவிடுகிறார். டிஸ்கவர் நியூ லேண்ட்ஸ் அப்படின்னா புது நாடுகளை நீ வந்து கையாள வேண்டும். அந்த நாடுகளை கிறிஸ்துவ நாடாக மாற்ற வேண்டும். அந்த கிறிஸ்துவ நாடாக மாற்றி கிறிஸ்டியன் வேல்யூஸோட நடத்த வேண்டும். அந்த கிறிஸ்துவர்களாக அந்த மக்களை நம்ம வந்து மாற்றி அவர்களை கிறிஸ்துவனாக ஆக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அதனால தான் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கான்னு வரும். கொலம்பஸ் வந்து இந்த டிஸ்கவரிலேருந்து வருது தான் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. அதாவது கொலம்பஸ் கோஸ் இன் சர்ச் ஆஃப் அமெரிக்கா. கொலம்பஸ் போய் அமெரிக்காவை தேடி கண்டுபிடித்தார்ல. டிஸ்கவரி என்ற வார்த்தை வந்து
கோட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த டிஸ்கவரி என்ற வார்த்தைக்கே வந்து ஒரு கிறிஸ்துவ பொருள் இருக்கிறது. இது வந்து அன்றைக்கு 1493 நடந்த ஒரு சம்பவம், 500-600 வருஷம் ஆயிடுது. ஆனாலும் இன்னைக்கும் பல விஷயத்துல, குறிப்பாக நம்மளோட அரசியல் சாசன விதிகள் இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷன், கிட்டத்தட்ட அது வந்து கிறிஸ்துவர்களாக பார்த்து கிறிஸ்துவர்களாக அவங்க வந்து எப்படி எது சரி எது தவறுன்னு நினைச்சாங்களோ அதை வைத்து கொண்டு தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நூலோட மைய கருத்து. அதனாலதான் இது வந்து டைட்டில் வந்து நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கவரி அண்ட் பாரத், கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷன் இன் ஹிந்து நேஷன். சப்டைட்டில் சப்டைட்டில் வந்து கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷன் இன் ஹிந்து நேஷன் சொல்லி நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி கொண்டு வரோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதினாரு. 1935 வந்த ஆக்ட் தான் இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து குற்றச்சாட்டா நான் சொல்லலை, ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு 2 டாக்டரேட் வாங்கியிருக்காரு எக்கனாமிக்ஸ் அண்ட் லால. ஆனா அந்த 1935 ஆக்ட் அதோட இப்ப இருக்கிற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கம்பேர் பண்ணாக்க உங்களுடைய பார்வை அது எப்படி இருக்கு? அந்த புக்ல நீங்க எந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க? அதாவது சங்கோஜப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் 4, 1948 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டை அவர் முன்னாடி வைக்கிறாங்க. டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் வருது, அதை படித்து பார்த்து சில நபர்கள் இதுல ஒன்றும் பெருசா இல்லையே, இது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது வெள்ளைக்காரன் நம்மளுக்காக போட்டிருக்கிற ஒரு சட்டம், அன்றைய தேதியில அதுதான் பிக்கெஸ்ட் எனாக்ட்மெண்ட் இன் தி வேர்ல்டு. அதாவது வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவில் எப்படி ஆள வேண்டும்ன்ற ஒரு சட்டத்தை போட்டு ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஃபுல்லாக எழுதியிருக்கான். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 90%, நான் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாக சொல்லலாம், ஆனால் அம்பேத்கரே இதை ஒத்துன்றதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னும் அவரே ஒத்துட்டு இருக்காரு. இது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ல இருக்கு. எனக்கு ஒன்றும் இதில் வந்து ஒரு விதமான வெக்கம் கிடையாது, நான் காப்பி அடிச்சிருக்கேன், இது காப்பி தான் ஆயிருக்கு அப்படின்னு பகிரங்கமாக அவர் வந்து ஒத்துருக்காரு. இதில் வந்து அவருக்கு இதுல வந்து ஒரு விதமான தவறு தெரியல. அது வந்து அவருடைய பெருந்தன்மையை காமிக்கிறது, அவர் நேர்மையை காமிக்கிறது. அதாவது இன்னைக்கு இந்த தருணத்துல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, வெள்ளைக்காரன் நம்மளை விட்டு சென்ற போது அன்றைய தருணத்துக்கு போன, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எல்லா விதமான வசதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். அன்றைய தருணத்துல 1947 நம்மள தேசம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு பக்கம், அந்த பாகிஸ்தானே 2 பக்கத்துல இருக்கு. ஈஸ்ட் பாகிஸ்தான், சிவில் வார் இருக்கு. நம்மளுக்கு என்ன நடக்கும், அடுத்த வேலை சோத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டமாக. சார், ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, அது வந்து சிவில் வார்னு சொல்றதா இல்ல கம்யூனல் வார்னு சொல்றதா? அது எப்படி ஒண்ணா வச்சுங்க, வார் இருந்தது. சரி, சிவில் வாரா இருக்கட்டும், கம்யூனல் வாரா இருக்கட்டும், வார் ஒரு வார் டைம்ல இருக்கிறச்ச, ஒரு எமர்ஜென்சி இருக்கிறச்ச நம்ம அரசியல் சாசன சட்டத்தை எழுத தொடங்கும் போது ரொம்ப முக்கியமாக ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஆர்டர் இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதுதான் தியோடர் ஷேன் ஒருத்தர் திலகர் பற்றி புக் எழுதுறாரு 1956. அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூதர். இந்த திலகர் வந்து அவரை பற்றி எழுதும்போது லோகமான்யான்னு ஒரு புக் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, 1956 திலகர் பற்றி அவர் அந்த புக்கு லோக்மானியால எழுதுறாரு. அட பாவைகளா, இன்னுமாடா இந்த கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு 6 வருஷத்துல அவர் சொல்றாரு. வெளிநாட்டிலேருந்து வந்து அவர் ஒன்றும் இந்தியாவுக்கு ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி கிடையாது. எனக்கு ஆத்தர் பேரு தியோடர் ஷே, SHAY. அவர் சொல்லும்போது திலக்கரை பற்றி ஓஹோன்னு எழுதரிச்சு, இதை பற்றி ஒரு திலக்கர் வந்து ஸ்வராஜ் கேட்ட ஸ்வராஜ் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் ஸ்வராஜுக்கான கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் பண்ணலை, நீங்கள் வேற ஏதோ காப்பி அடித்து இது ஒரு கான்ஸ்டிடியூஷனை பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் விதம்புறாரு. அந்த புக்கில் இருக்கு. இப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த தருணத்தில் நீங்கள் தேசம் எரியடிச்சு நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதினீங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம், போலீஸு, காபந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்மி, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உடனே பண்ணது ஓகே. பட் 6 வருஷம் ஆயினா திருப்பியுமா அதையே வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இன்னைக்கு 75 வருஷம் ஆயிடுது. நீங்க நம்ம சும்மா இருக்க முடியாது. இதுதான் சொல்ல வரேன். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து இதுல. இன்னொன்று நீங்க கேட்டது வந்து இப்ப நீங்க மற்ற தலைவர்கள் இந்த சுதந்திரம் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து we are a democratic republicன்னு வருது. கரெக்ட். டெமோக்ரஸின்றது வந்து ஜனநாயகம். அப்போ ரிப்பப்ளிக்னா என்ன ஒரு கேள்வி வருது. ரிப்பப்ளிக்குக்கும் ஜனநாயகம் தான் பொருள்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சாவரின் கண்ட்ரி, இது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இது வந்து ரிப்பப்ளிக்னு என்ன சொல்றோம்? ரிப்பப்ளிக்ன்ற வார்த்தை வந்து ரோமாபுரியிலேருந்து வருது. டெமோக்ரஸின்றது வந்து கிரேக்க நாட்டத்திலேருந்து வருது.
ஆனால் நம்ம ஊரில் வந்து என்றைக்குமே முழுமையான ஜனநாயகம். இப்போ நீங்கள் வந்து நம்ம செங்கல்பட்டுக்கிட்டலாம் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், செங்கல்பட்டுலலாம் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து பரிபூர்ணத்துவமான ஒரு ஜனநாயகம் நம்ம நாட்டில் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறதாக இன்னைக்கு நம்மளுக்கு தகவல் இருக்குது. ஆனால் கூட நம்ம இன்னைக்கு பாட புத்தகத்தில் வந்து ஜனநாயகம் என்றால் கிரேக்க நாடு, ரிப்பப்ளிக் என்றால் ரோமன். இதில் 2 வார்த்தைக்கும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிமிட்டேஷன் இருக்கு. லிமிட்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பப்ளிக் என்ற ஒரு வார்த்தை ஜனநாயகத்தை சுருக்குவது, கட்டுக்கடுமாமல் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜனநாயகத்தை வந்து சுருக்குவது. நம்ம என்னைக்குமே இதை சுருக்கி நம்ம பார்த்ததே இல்லை ஜனநாயகத்தை. அது ஒரு வெளிப்படையாக எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, அது வந்து என்னவானாலும் சரி, மக்களுக்கோசரம் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம வந்து ஜனநாயகமே சொல்கிறோம். ஆனால் இந்த ரிப்பப்ளிக்னு வந்ததுக்கு அப்புறம் அதை சுருக்கி அது ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஒவ்வொரு கட்சி நியமித்து அந்த தலைவரை நம்ம தலைவராக ஏற்றுக்கொண்டது தான். எப்படி அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி முதல்ல அவங்க பிரைமரி நடத்திப்பாங்க. பிரைமரியில் ட்ரம்ப்பை வந்து ஒரு பக்கம் கட்சி வச்சுது, இன்னொரு பக்கம் இந்த கமலா ஹாரிஸை வச்சாங்க. இவங்களுக்குள்ள போட்டி. உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. ஜனநாயகத்தை சாய்ஸ் இருக்கணும். ஜனநாயகத்தில் அடிப்படை கிராஸ் ரூட் இது இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, தலைவர்கள் இந்த தலைவர்கள் தான் ஃப்ரீடம் மூமெண்ட்ல பங்கேற்றாங்க, இவங்க ஏற்றுக்கல, இல்லைன்னா இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்றதோட இட் வாஸ் அ மாஸ் மூமெண்ட். நீங்க உப்பு சத்தியாகிரகம் வாஸ் அ டெமோக்ராட்டிக் மூமெண்ட், நாட் அ ரிப்பப்ளிகன் மூமெண்ட். அதாவது ஒவ்வொரு கிராமத்திலையும் அவங்களால எவ்வளவு முடியறதோ ஒவ்வொருத்தர்கள் கிளம்பினார்கள். அதே மாதிரி குவிட் இந்தியா மூவ்மெண்ட், ஆமா, குஜராத்ல தண்டியில நடந்த வேதாரண்யத்துல எல்லா இடத்துலயும் நடந்தது. அவங்க ஒரு டோக்கன், அவங்க ஒரு 10 அடியாவது வச்சாங்க. ஆமா, இது வந்து அதனால காந்தி தான் ஸ்டால் சத்தியாகிரகத்துக்கு தலைவர்ன்றது வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியை ட்ரங்கேட் பண்றோம். இது வந்து ஒரு பெரிய தவறு. இந்தியன் freedom movement was a democratic movement, it was a mass movement, it was a people's movement. அதில் தலைவர்கள் வந்தாங்க, அது ஜனநாயக பிரதிநிதிகளாக தலைவர்கள் வந்தாங்க. அதுக்கு நம்ம தலை வணங்கணும். கரெக்ட். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டார்களே அப்படி. அது வந்து அது வந்து நீங்க வரலாறு சரியா எழுதல, வரலாறு சரியா நீங்க வந்து கற்றுக் கொடுக்கல, அது வேற விஷயம். ஓகே, அது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நடந்த ஒரு, அதாவது எப்படி வந்து ஒரு மொழி திணிப்பு மாதிரி அது வரலாற்று திணிப்பாயிடுச்சு. அது வந்து நீங்க வந்து அதை எதிர்க்க தான் வேண்டும், அதை திருத்தி எழுதிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம திருப்பி அந்த இதுக்கே வருவோம், நம்ம கோர் சப்ஜெக்டுக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம வெளிநாட்டு அந்த 1935 ஆக்ட்லேருந்து நம்ம காப்பி அடிச்சது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கத்திய கான்ஸ்டியூஷன் அத்தனையும் எடுத்தோம். அமெரிக்கா இப்போ அதான் நீங்க இந்த ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் வந்து அமெரிக்காவோடது இல்லையா? ஆமா, அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. அதே மாதிரி வந்து லிபர்டி ஹவுஸ் பைகேமரல் சிஸ்டம் வந்து இங்கிலாந்துல இருக்கிறது. அதே மாதிரி பிரெஞ்சு நாட்டுல இருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எடுத்தோம். இது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துறாங்க. அது காப்பி இல்லை. அதாவது அதுவும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம், இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். ஒரே ஒரு ஆர்டிகல் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கண்ட்ரியா அதாவது கனடாலேருந்து வந்து இந்த ஹவுஸ் சிஸ்டம்ஸ் எடுத்தோம், பிரிட்டிஷ்லேருந்து ஹவுஸ் சிஸ்டம்ஸ் எடுத்தோம், அமெரிக்காலேருந்து வந்து வி த பீப்புள்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த வி த பீப்புளே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். அவங்களோட பிரியாம்பிள்லையும் இருக்கு. ஸோ இந்த பிரியாம்பிள் பண்ணுவதே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். பிரெஞ்சுலேருந்து ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி எடுத்திருக்கோம். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி கொடுத்தா ஈக்குவாலிட்டி கொடுக்க முடியாது, ஈக்குவாலிட்டி கொடுத்தா லிபர்ட்டி கொடுக்க முடியாது. அப்படியா? அதாவது ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடான டேர்ம்ஸ். உங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அப்ப நானும் நீங்களும் சமத்துவம் பேச முடியாது. உங்களுக்கு தான் என்ன பண்ணலாம்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து நோவல் ஹராரி எழுதுறாரு சேஃபியன்ஸ் ஒரு புக்ல, லிபர்ட்டி இஸ் ஆன்டிதெசிஸ் டு ஈக்குவாலிட்டி. ஆனா இந்த கோஷங்கள் நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துனது, கோஷங்கள் நன்னா இருந்தா உடனே நம்ம அதை வந்து எடுத்துட வேண்டியது. எங்க இருந்தாது அதுதான் சொல்றோம். ரொம்ப லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி cannot go hand in hand, cannot go hand in hand. ஒண்ணா போக முடியாது. just like republic and democracy are not one and the same. இது வந்து முரண்பாடு இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ ஈக்குவாலிட்டி கொடுக்க முடியாது, அதுல லிபர்ட்டியை கரெக்ட் பண்ணணும், ஈக்குவாலிட்டியை மேல கொண்டு வரணும், லிபர்ட்டி கொடுக்கணும்ன்ற ஆசை தான் இருந்தது. அதுதான் 1951 நேரு அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த லிபர்ட்டியை தான் அவர் வந்து கட் பண்ணிட்டாரு. அதாவது 1950 லிபர்ட்டிக்கு சாம்பியன் பண்ண நேரு அந்த
சேர்ல போய் உட்காண்ட உடனே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறேன், நம்ம லிபர்ட்டி வெள்ளைக்காரனோட பேசிய லிபர்ட்டியும் ஒரு சுதந்திர நாடுல ஒரு குடி மகனுக்கு இருக்கிற லிபர்ட்டியும் வேற வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். நாட்டுக்கு தான் சுதந்திரம், மக்களுக்கு கிடையாது. மக்களுக்கு சுதந்திரம் எப்படி? அப்ப ஈக்குவாலிட்டி வராது. ஈக்குவாலிட்டி சுதந்திரம் ஃபுல்லா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மக்களுக்கு, அதாவது எவ்வளவு வேணா பண்ணலாம், ஆனால் லிபர்ட்டியை கட் பண்ணணும். இப்போ ஒரு பணக்காரன் வந்து இன்னும் பணம் மேல மேல சேர்த்துறான்னா அவன் டாக்ஸ் போட்டு லிபர்ட்டியை குறைக்கிறான், அவனோட லிபர்ட்டியை குறைக்கிறோம். இல்லைன்னு வச்சுங்க சமத்துவம் வராது. ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு. ரொம்ப நல்ல விளக்கம். அதாவது ஒவ்வொன்றும் ஆனால் நம்ம என்ன பண்றோம், அந்த நாட்டில் அவன் வேற ஏதோ மனசுல வச்சுக்கொண்டு அதை போடுறான் அந்த ஸ்லோகனை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் வந்து யூட்டோப்பியான்னு ஒரு புக்லேருந்து பிரெஞ்சு நாட்டு சிவில் வாரில் எடுத்து 1979 ஏதோ அவங்க எடுக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம வந்து இங்க கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பிரெஞ்சு 17 வாட்டி அவன் கான்ஸ்டிடியூஷனை மாத்திட்டான். பிரெஞ்சுக்காரன் அதாவது அமெண்ட்மெண்ட் இல்ல, கான்ஸ்டிடியூஷனே மாத்திட்டாங்க. சோ அப்ப இங்கேயும் அந்த மாதிரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எக்ஸாம்பிள் இருக்கு, பிரசிடென்ட் இருக்கு. அதாவது 1776 அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படுகிறது, 89 பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படுகிறது. அப்போது ரெண்டு தலைவர்கள், இந்த நாட்டு தலைவர்கள் பேசும்போது மெயில் முதவா, அப்போ அமெரிக்கன் தலைவர் ஜெஃபர்சனோ ஒரு பேரு, அவர் சொல்றாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன்றது வந்து பெருசா மாற்றக்கூடாது அப்படின்னு எழுதும்போது இந்த பிரெஞ்சுக்காரர் சொல்றாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் 19 வருஷத்துக்கு மேல பெரிய அளவுல தாங்காது. The dead should not govern the livingன்றாரு. அதாவது செத்து போனவர்கள், மறைந்து போனவர்கள், காலமானவர்கள்லாம் வருங்கால சந்ததிகளை வந்து நம்ம வந்து அவங்களோட கருத்தை திணிக்க கூடாது. இதுதான் அம்பேத்கர் வந்து நவம்பர் மாதம் 1948 நேருவுக்கு சொல்றாரு. சோசியலிச சித்தாந்தத்தை எப்படியாவது கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரணும்னு நேருவோட ஐடியா. நேரு கிட்ட சொல்றாரு, நம்ம யாரு சோசியலிசத்தை வருங்கால சந்ததிகளுக்கு திணிக்கணும், அவங்க என்ன பண்ணுமோ அவங்க முடிவு பண்ணட்டும். வாட் அ கிரேட் ஐடியா. வாட் அ கிரேட் ஐடியா பாருங்க. சோசியலிசம் வந்து எதிர்த்தது அம்பேத்கர், அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில அது வந்து நிராகரிக்கப்பட்ட 1950 அரங்கேற்றப்பட்ட நம்ம அரசியல் சாசன சட்டத்துல சோசியலிசம் என்ற வார்த்தை கிடையாது. அதற்கு பிறகு எமர்ஜென்சி பிரகடனம் பண்ணி அதை புகுத்தப்பட்டது ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதெல்லாம் வந்து 75 வந்தது. அதற்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லை. அதற்கு பிறகு வந்த அரசாங்கம் இதை எடுப்பதற்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கல. இது வந்து நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இது இல்லை. நீங்க கேட்ட மாதிரி எவ்வளோ கான்ஸ்டிடியூஷன் எவ்வளோ நாடுகளில் மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு, ஒரு கான்ஸ்டிடியூஷனோட லைஃப் எவ்வளோ இருக்குன்னு. பிரெஞ்சுக்காரர் சொன்னார் பாருங்க, 19 வருஷம்னு. இன்னைக்கு சராசரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் 19 வருஷம் தான் ஓடுது. அதாவது நம்ம ஊர்ல தான் இதை வந்து ஒரு கோரான், பைபிள் அண்ட் வேதா லெவலுக்கு கொண்டு போய் இதை வந்து எதுவுமே மாற்றவே கூடாதுன்னு. ஸோ இந்திரா காந்தியோட இதை பற்றி இந்த 1975 அவங்க வந்து கொண்டு வர பண்ணிட்டாங்க. இது என்ன, அதில் வந்து எப்படி பார்லிமெண்ட்ல ஓட்டு, அது எமர்ஜென்சி போது அவங்க பண்ணிட்டாங்க. அது முக்கியம் இல்ல, ஃபுல்லும் உள்ள இருக்காங்க, அதனால அவங்க ஈஸியா பண்ணிட்டாங்க. அது முக்கியம் இல்ல. இந்த புக்ல சோசியலிசம்ன்றதே வந்து கிறிஸ்துவ சித்தாந்தத்துல இருந்து தான் வருது. எங்க இருந்து? கிறிஸ்துவ சித்தாந்தத்துல இருந்து தான் வருது. அதுவும் இந்த புக்ல எழுதிருக்காங்க. அதாவது இது வந்து ஏதோ எக்கனாமிக் பிரின்சிபல் இல்ல. இது சோசியலிசம் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் இன் அனபாப்டிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது நான் எழுதியிருக்கேன். பட் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலா எடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது சாப்டர் 4 அப்படியே எடுத்து ஐரிஷ் நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். அவங்க எப்படியெல்லாம் சொல்றாங்களோ அது அப்படியே வேர்ட் டு வேர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த நாட்டிலேருந்து கொஞ்சம், அந்த நாட்டிலேருந்து கொஞ்சம், அந்த நாட்டிலேருந்து கொஞ்சம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுதுன்னு எங்கேயுமே இல்லை. விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் 1948 பாரிஸ்ல போய் பேசுறாங்க. யூஎனுக்கு ஏதோ ஒரு மீட்டிங்ல போய் பேசும்போது, நாங்கள் பிரெஞ்சு நாட்டிலேருந்து இதை எடுத்திருக்கோம், ஐரிஷ் நாட்டிலேருந்து அதை எடுத்திருக்கோம், இன்னொரு நாட்டிலேருந்து இதை எடுத்திருக்கோம், கிரேக்க நாட்டிலேருந்து டெமோக்ரஸி எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 5000-8000 வருஷத்துக்கு ஒரு சிவிலைசேஷன், ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு சிவிலைசேஷன். விஜயலட்சுமி பண்டிட் ஒரு சாதாரண பெண்மணி இல்லை, நேருவோட ஒரு சிஸ்டர். நல்லா அவங்களே வந்து படித்தவங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சவங்க. வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்தோம், அங்கேருந்து கொஞ்சம் எடுத்தோம்னு சொல்றது வந்து ஒரு அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்போ தான் எழுதிட்டு இருக்காங்க. 48 ஒன்றும் முடியல. நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்தோம், அமெரிக்காலேருந்து அதை எடுத்தோம். இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குன்னா, சீம்லெஸ்லி காப்பி ஷேம்லெஸ்லி யூஸ் இட். ஆமாம்,
அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோன்னு பெருமையாக கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை அப்போ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பண்ணும்போது யாரோ ஒரு நபர் சொல்கிறாரு, நான் கேட்டது நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு சித்தார் வாத்தியம் வரும் இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தா இங்கிலீஷ் பேண்டு தான் வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா வெள்ளைக்காரனுக்கோசரம் எழுதினா கூட இவ்வளோ துல்லியமாக எழுதிருக்க முடியாது. இதுதான் மைய கருத்து. வெளிநாட்டு அத்தனை கிறிஸ்துவ நாட்டிலேருந்தும் நம்ம அந்தந்த கருத்தை எடுத்து இந்த கருத்தை எடுக்கிறது தவறு இல்லை. கருத்து அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருந்துமோ பொருந்தாதவன்னு கூட தெரியாம நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சம் கூட வந்து மாற்றுவதற்கு நான் திருப்பியும் சொல்றேன், அன்றைக்கு இருந்த தருணத்துல இதோட பெட்டரா யாராவது பண்ணியிருக்க முடியுமானா பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு நம்ம வந்து அத்தனை தலைவரும் அந்த 284 பேர் கையெழுத்து போட்டவர்கள் அத்தனை பேருக்கும் தலை வணங்கணும். ஆனா 284 பேர் அவங்க வந்து 15% ஆஃப் இந்தியாஸ் அப்போதைய பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்றவங்க. 85% அப்பவே அவங்க ரெப்ரசென்ட் பண்ணல. அந்த ஆமா இட் வாஸ். ஏன்னா இப்போ ஒவ்வொரு சமஸ்தானத்துலேருந்து யாரும் போய் உட்காரலையே. இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் அதில் எலெக்ஷனில் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் 45 நடந்தது தான். இந்த 284 பேர் போய் அவங்க போய் உட்காந்து இதை பார்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வந்து அதாவது அந்த பெருந்தலைவர் அமெரிக்கன் தலைவர் சொன்ன மாதிரி த டெட் ஷுட் நாட் கவர்ன் த லிவிங் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 100 வருஷம் இன்னும் ஒரு 25 வருஷத்துல நம்மளுக்கு சுதந்திரம் 100 வருஷம் இடப்படுது. அந்த கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கணுமா இல்லைன்னா இதுலேருந்து இருக்கிற சில நல்ல அம்சங்களை எடுத்து புது கான்ஸ்டியூஷன் பண்ணணுமா? இந்த டிபேட் பண்ணுவதற்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை. இப்போ கொஞ்சமா ஆரம்பிச்சு இருக்கிற மாதிரி தோணலை உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரி தோணலை. அந்த மாதிரி இன்னும் அந்த ஏன்னா இப்போ சமீபத்தில் ஜெகதீப் தன்கர் வந்து சில மாறுதல்கள்லாம் கொண்டு வரணும். இப்போ அவர் பேசிக் ஸ்ட்ரக்சரை கொஸ்டின் பண்றாரு. ஆமாம், அவர் பேசிக் ஸ்ட்ரக்சரை கொஸ்டின் பண்ணியிருக்காரு. கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட்டை கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட்னு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்றும் கிடையாதுன்னு அந்திரு ஜினான்ற ஒரு வக்கீல், அவர் தான் சீர்வைக்கு ஜூனியரா இருந்தார். அந்த சீர்வைக்கு ஜூனியரா இருந்த அந்திருஜினா இந்த நூலை எழுதுறார். இந்த மாதிரி கேசவானந்த பாரதியில என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் கடைசியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு எந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டாக உருவாக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டாக அவங்களுக்கோசரம் வியாபிச்சு கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. இது வந்து சேலஞ்ச் பண்ணணும். இது சேலஞ்ச் பண்ணணும்னா இது வந்து கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. இது அரசியல்வாதிகளா ஜனநாயக ரீதியா பார்லிமெண்ட்ல தான் பண்ணணும். பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னைக்குமே தன்னோட தவறை ஒத்துக்காது. கோர்ட் என்னைக்குமே தன் தவறை ஒத்துக்காது. சுப்ரீம் கோர்ட்ங்கிறத விட ஜனநாயகம்ல ஜனநாயக பிரதானத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தாபனமா ஜுடிஷியரியா. இது வந்து திருப்பியும் நம்ம வந்து அந்த தருணத்துக்கு வரும். ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம நம்ம ஜனநாயக ரீதியா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும். அந்த இதுக்கு வந்து பிரைமசி ஆஃப் த பார்லிமெண்ட்டை கொண்டு வந்தே ஆகணும். இது வந்து பிரைமசி ஆஃப் பார்லிமெண்ட் இல்லாம இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லிட்டதுனால அது கரெக்ட் கிடையாது. இது வந்து டிபேட்டுக்கு வரணுன்றது தான் என்னோட ஆசை. நான் வந்து டிபேட்டிங் பாயிண்ட்ஸ் தான் வைக்கிறேன். இந்த டிபேட்டிங் பாயிண்ட்ஸ்ல நான் தப்பா கூட இருக்கலாம். அதை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. ஆனா இந்த அரசியல் சாசன சட்டத்தை திருப்பியும் விவாதத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு ஒரு முழு முயற்சியோட புதுசாக அதுல வந்து கொஞ்சம் இந்தியத்துவம் இருக்கணும். ஏன்னா 8000 வருஷம் 10,000 வருஷம் இருக்கிற சிவிலைசேஷனுடைய அதுல அதனுடைய பிரதிபலிப்பே அந்த அரசியல் மாற்றுக்கிறதே இல்லை. இதுல வந்து இதுக்கு வந்து காந்தி அவர்கள் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. பல விஷயங்கள்ல வந்து காந்தி வந்து இதை சொல்லும் போது இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும்போது அவர் பெருசா வந்து ஒன்றும் எழுதின மாதிரி தெரியல. ஆனா அவரோட சீடர் ஒருத்தர் இருக்கிறார் அகர்வால்னு, அவர் காந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு நூல் எழுதுறாரு. அதற்கு ஒரு முன்மொழிகிறதாக ஃபோர்வர்ட் அது வந்து காந்தியை எழுதியிருக்கிறார். அப்போ எழுதும்போது ஹவு இட் ஷுட் பி ஃப்ரம் எ பாட்டம் டு டாப் அப்ரோச். ஓகே, இப்போ கவர்னரோட ரோல் என்னன்றது வந்து ஒரு பெரும் சர்ச்சைக்கு இருக்கிறது சமீப காலத்துல. அதை திருப்பி டிபேட் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். தப்பே கிடையாது. மாநில சுயாட்சி பத்தி பேசுறோம். மாநில சுயாட்சி பத்தி பேசியே ஆக வேண்டும். இது வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கணுமா சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடாதா? இது வந்து இது ஆஸ்திரேலியால இருக்க மாதிரி நம்ம இதை காப்பி வச்சிருக்கணுமா, 1935 ஆக்ட்ல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கணுமா, இல்லைன்னா மாநிலத்துக்கு இன்னும் சுயாட்சி கொடுக்கணுமா? மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்க கூடாது, அதுக்கும் கீழே போய் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? மாநில சுயாட்சி பேசுவர்கள்
பஞ்சாயத்து சுயாட்சி பத்தி, அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், சுயாட்சி பத்தி அதுல ஒரு டிசிப்ளினும் வேணும். இது எல்லாரும் ஒரு மன்னர்கள்லாம் அது வந்து தத்தாரித்தனம் ஆயிடும். அதாவது சுயாட்சி வரும்போது மாநில சுயாட்சி பேசுபவர்கள் அடித்த கிராமத்து ஜில்லா பரிஷத் எலெக்ஷன், இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல தான் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. நீங்க என்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட் டெமோக்ரஸி தான் சொல்லுவாங்களே தவிர கிராஸ் ரூட் ரிபப்ளிகனிசம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டெமோக்ரஸி ஃப்ளவர்ஸ் அட் த கிராஸ் ரூட் லெவல். அதை எப்படி கொண்டு போகுது, அதுக்கு இன்னும் யாரும் வழி வகுக்கல. கடைசி மனிதனுக்கான அதிகார பகிர்வு அது பண்ணும்போது ஜிஎஸ்டியை நீங்கள் 6% சென்டருக்கு வச்சுக்கோங்க, 6% ஸ்டேட் வச்சுக்கோங்க, 6% பஞ்சாயத்து கொடுங்க. இந்த டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ்லையும் இப்படி பண்ணீங்கன்னா அவங்கள பவர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 4 கொடுக்கலன்னா, ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னா அப்போ பஞ்சாயத்து எப்படி நடக்கும்? ஸோ 6% சென்டருக்கு, 6% ஸ்டேட்டுக்கு, 6% பஞ்சாயத்து கொடுத்துட்டு இதெல்லாம் பகிர்ந்துறதுலாம் தான் நம்மளோட. இல்லை, உங்கள் பார்வையில் வந்து ஒருவேளை கான்ஸ்டிடியூஷன் நாளைக்கு மாறுது அப்படின்னு வந்தாக்க அதில் வந்து இந்த செக்யூலர் கான்செப்ட் அடிபடுமா, இல்லை அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு இந்தியத்தன்மையுடன் கூடிய பாரம்பரியம், அதுக்கப்புறம் அது நம்மளுடைய பண்பாடு, அதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய கலாச்சாரம், அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் வருமா? எப்படி உங்களை பார்வை இருக்கு? அதாவது நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் வந்து தேசிய கொடியில் நான் அதை பற்றியே கேட்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் தர்ம சக்கரம்ன்றது வந்து சாரநாத்லேருந்து வருது. இந்த சாரநாத் வந்து அசோகர் வைத்து கொண்டே இருந்த ஒரு ஸ்தூபாலேருந்து எடுத்துருக்குறாங்க. நம்மளோட வரலாறுலையே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருஷம் வரலாறு எடுத்தீங்கன்னா அசோகரோட ராஜ்யம்தான் கம்யூனல் ராஜ்யம். அவர் தான் புத்திசம்னா ஸ்டேட் ரிலீஜியனா டிக்ளேர் பண்றாரு. வேற யாரும் நீங்க வேற எந்த சோழரா இருக்கட்டும், கனிஷ்கரா இருக்கட்டும், ஹர்ஷவர்தனா இருக்கட்டும், எந்த சாளுக்கியரா இருக்கட்டும், விஜயநகர சாம்ராஜ்யமா இருக்கட்டும், எந்த ராஜ்யமா இருக்கட்டும், அவங்க எங்கேயாவது இது ஹிந்து ராஜ்யம்னு சொல்லியிருக்காங்களா? அசோகர் அந்த மாதிரி அரசர்கள் எல்லாருமே இன்வேடர்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் போர் தொடுத்திருக்காங்களே தவிர இது மதம் சார்ந்த மதம் சார்ந்து எந்த நாட்டுக்கும் போர் தொடுக்கல. ரெண்டாவது அவங்க மதம் எங்களுது, இதுதான் நீங்க எல்லோரும் இந்த நாட்டு பிரஜை பின்பற்ற வேண்டும் எங்கேயுமே கோஷணம் பண்ணல. அது பண்ணது ஒரே ஒரு ஆளு, அசோகர். அசோகர் வந்தது இது பண்ணதுனால என்னோட சொந்த கருத்து இல்லை, இது பாராளுமன்றத்தில் அந்த இந்த டிபேட்லயே வருது. அசோகரோட ராஜ்யமும் அழிஞ்சுது, புத்திசமும் அழிஞ்சுது. அதனால எந்த விதமான ராஜ்யமும் இந்த நாட்டுல இது ஒரு ஹிந்து தேசமோ இல்ல புத்த தேசமோ இல்லைன்னா இஸ்லாமிய தேசமோ சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பல மதத்தோட ஒரு நாடு. அப்ப அந்த செக்யூலருங்கிறது இருக்கணுங்கிறீங்களா? இல்ல, செக்குலர் இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட அதாவது 1946லேருந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரும்போது சில பேர் அதாவது உள்ள வந்து இப்போ அம்பேத்கர், நேரு இவங்கெல்லாம் உட்காந்து எழுதுறாங்க. வெளியில இருக்கிறவங்க சில அறிவுஜீவிகள்லாம் லெட்டரை எழுதுறதுங்க, இந்த கான்ஸ்டியூஷனை இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு. முக்காவாசி பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை சிறுபான்மையாக நீங்கள் கோஷித்து விடுங்கள். அன்னைக்கே வந்துடுது சிறுபான்மையை எங்களை வந்து பிரகடனம் செஞ்சிடுங்க எங்க கம்யூனிட்டியை. அதாவது இது ஹிந்து கம்யூனிட்டியா இருக்கலாம், கிறிஸ்டின் கம்யூனிட்டியா இருக்கலாம், வேற முஸ்லீம் கம்யூனிட்டியா இருக்கலாம், ஆனா எங்களை வந்து மைனாரிட்டின்னு சொல்லிடுங்க. ஏன்னா எங்களுக்கு ஏதாவது நீங்க செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு கேரண்டி கொடுங்க. யாருக்கிட்ட கேரண்டினா மெஜாரிட்டிட்ட இருந்து கேரண்டி. இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்குலேருந்து ஒரு மைனாரிட்டி கண்ட்ரியா தான் இருக்கு. கண்ட்ரி ஆஃப் செவரல் மைனாரிட்டிஸா தான் பாக்குறோமே தவிர இது ஒரு மெஜாரிட்டியா இன்னைக்குமே பார்க்கல. ஏன்னா இப்ப இந்த கொடியை பத்தி சொன்ன அதேதான், அது கூட அதுக்கு வந்து ஏதோ 1920லயே ஆரம்பிச்சிடுதுல அந்த சர்ச்சை. இப்ப இருக்கிற இந்திய கொடிக்கும் அப்ப இருந்த இந்திய கொடிக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு பாடல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுனது, இதெல்லாம் உங்க புக்ல கவர் பண்ணிருக்கீங்களா, இல்ல எப்படி அதை கொண்டு போயிருக்கீங்க? அதாவது இது இப்ப சொன்ன மாதிரி மைனாரிட்டி மெஜாரிட்டின்றது வந்து என்னைக்கோ நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஒரு விஷயமாக வந்து விட்டது. மெஜாரிட்டி என்றால் நிச்சயமாக மைனாரிட்டியை துன்புறுத்துவார்கள். இது வந்து ஹிட்லர் வந்து செய்ததுனால 1940 டெஃபினட்டா இதே மாதிரி தான் நம்ம மெஜாரிட்டியும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெரும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா, இங்கே மெஜாரிட்டி வாஸ் த விக்டிம். ஓகே, மெஜாரிட்டி தான் இங்கே வந்து ஹிட்லருடைய உதாரணமே தவறானது. அதனால ஹிட்லரை எடுத்துட்டு அந்த மாதிரி இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால மெஜாரிட்டி என்றாலே இது வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம். அவங்க கண்டிப்பா மைனாரிட்டியை அட்டாக் பண்ணுவாங்க, அந்த மைனாரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு. ஆனா உல்டா வந்து மெஜாரிட்டி தான் அட்டாக் ஆயிட்டு இருக்கு மைனாரிட்டி. ஆமா,
இந்த தருணத்தில் ஒரு 20லயோ அதுலையோ பெஸ்வாடா காங்கிரஸில் காந்தி அவர் வந்து கேட்குறாரு, ஒரு ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு கொடி வேணுண்டு. பிங்கள ராவ்னு யாரோ ஒருத்தர் தான் நம்ம பெஸ்வாடாவில் ஒரு ஃப்ளாகை போடுறாரு. ரெட் அண்ட் க்ரீன். ரெட்டு வந்து இந்துக்களுக்கும், க்ரீன் வந்து முஸ்லீம்களுக்கும் அப்படின்னு. ரெட்டு வந்து ஜென்ரலா புரட்சின்னு அது எல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி ரெட்டை வந்து இந்துக்களுக்கு எல்லா கலரும் பொருந்தும், பச்சை பொருந்தும், சாஃப்ரான் பொருந்தும், கேசரி பொருந்தும், வெள்ளை பொருந்தும், எல்லாம் நீங்க வந்து எல்லா கலரையும் ஏத்துக்கிறது, எல்லா மக்களையும் ஏத்துக்கிறது, எல்லா கலரையும் ஏத்துக்கிற தன்மை இந்துக்கு உண்டு. கரெக்ட். எந்த கலரையும் வந்து ஒரு கலர்னு வச்சு இந்துக்கு நீங்க சொல்ல முடியாது. ஆனா பொதுவா வந்து இந்த கேசரி, அதாவது அதுக்குதான் வரேன். அப்புறம் வந்து இந்த சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள்லாம் போய் காந்தி கிட்ட முறையிடுறாங்க, எங்களை வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு. அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச ஒரு ப்ளூ கலர் சக்கரா போடலாம் நடுவுல, சர்க்கா அவரோட சர்க்கா, அது போடலாம், கைராட்டணும் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விவாதம் வந்து 31 இது வந்து பெரிய அளவில் சர்ச்சைக்கு வருது. ஒரு ஃபிளாக் கமிட்டினே வச்சு நெஹ்ரு, ஆசாத் இந்த மாதிரி பெருந்தலைவர்லாம் வந்து இது ஃப்ளாகை வந்து நம்ம ஒரு கேசரி கலரில் வித் சர்க்கா, ப்ளூ கலர் சர்க்கா இன் பிட்வீன், கேசரி கலர் போட்டு, அதாவது காவி கலர் வித் சர்க்கா, இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணவங்க அதற்கு பிறகு அதே இதில் இது வேணவே வேணாம், நம்ம மூவண்ண கொடி போடுவோம், மூவண்ண கொடியில் வந்து மேலே சாஃப்ரான், நடுவில் மேலே காவி, நடுவில் ஒயிட்டு, கீழே வந்து க்ரீனு, அதுக்கு நடுவில் சர்க்கா. இது வந்து எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, மேல இருக்கிறது வந்து எதனால வந்து அந்த கிரீன் அண்ட் ரெட் அண்ட் கிரீன் கலர் வந்தது இல்லையா, அது ஏன் வந்து வேண்டானது? அது ஏன் கம்யூனல்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதை ஏத்துண்டு இந்த சாஃப்ரான், ஒயிட்டு, கிரீன்னு வந்து இப்ப இதுல கம்யூனல்ஸம் இல்லையா? அதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்க ரீதியா இப்ப என்ன சொல்றாங்க, மேல இருக்கிற சாஃப்ரான் ஃபார் சாக்ரிஃபைஸ், ஒயிட் ஃபார் பீஸ், கிரீன் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. உங்களோட ஃபிளாகே செக்குலர் ஆக்கிட்டாங்க, யாரும் எந்த கம்யூனிட்டியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்க்கா வச்சிடுறாங்க. அப்புறம் சர்க்கா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 49 தான் வந்து சர்க்காவை எடுத்துட்டு நேருவோட பரிந்துரையில இந்த சாரநாத்தில் இருக்கிற சக்கரத்தை வந்து அதில் கொண்டு வந்து சேர்த்து அந்த ஃப்ளாகை வந்து பரிபூர்ணம். அதான் காந்தியோட அந்த ஒரு டச் இருந்தது அந்த ஃப்ளாகில். காந்தியோட டச்சும் நேரு வேணான்னு சொல்லிட்டு அந்த சர்க்காவை எடுத்துட்டு அது ஒரு அசோகரோட அந்த ஸ்தூபாலேருந்து அந்த சக்கரத்தை கொண்டு வர சாக்ரிஃபைஸ் அப்படி ஆயிடுச்சு. பட் அப்புறம் நடுவில் ஒயிட் வந்து பீஸ், அதுக்கப்புறம் கிரீன் வந்து வீரம், ப்ராஸ்பெரிட்டி, இதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது இப்போ இதுதான் அஃபிஷியலா வந்து முன்னாடி இருந்த கம்யூனல் கொடிக்கும், அதாவது மத சார்பான கொடிக்கும் இப்ப இருக்கிற மத சார்பான கொடி தான். ஆனா அதை வந்து செக்குலரா மாத்தி ஒரு வியாக்கியானம் கொடுத்து அந்த கொடி கமிட்டி. அப்ப கொடி கமிட்டியோட வேலை என்ன? சும்மா கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட் வந்து அவ்வளவுதான். அந்த ரிப்போர்ட் வந்து எங்கேயுமே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரிப்போர்ட்டே இல்ல. ரிப்போர்ட் இருக்கு, ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஏன் அது வந்து இப்ப புதைக்கப்பட்டது, யாரால புதைக்கப்பட்டது, யாரால அது இப்ப இதுல வந்து நீங்க இந்த சாஃப்ரானை வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம், அதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களுமே வந்து ஆரஞ்சு கொடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோவில்ல வந்து இங்கே அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை, நான் நார்த் இந்தியாவில் எல்லா இடமும் போயிருக்கிறதுல எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த காவி கொடியை பார்க்க முடியும். அதுக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன்? ஆமாம், சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாக் கமிட்டி கிளியராகவே சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு கலர் இந்த நாட்டின் வரலாறை குறிக்கும் என்றால் அது காவி கொடி தான் அப்படின்னு ஏகமனதா. அதுல வந்து முஸ்லீம் இருக்காங்க, செக்குலர்ஸ் லைக் நேரு இருக்காரு, ஆசாத் இருக்காரு, எல்லாருமே வந்து ஏகமனதா தான் ஏத்துக்கிறாங்க. அந்த கொடி ஒண்ணு தப்பிச்சது, அது இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை குறிக்கிற மாதிரி அந்த காவி கலர் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து 31லயே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவண்ண கொடிக்கு மாறிடுது காங்கிரஸ். அதுக்கப்புறம் தேசிய கொடியா, ஒரு கலர் காவி கலர் மட்டும் இருந்ததை மூவர்ண கொடியாக்கி செக்யூலரை கொண்டு வந்து அப்படியே பூசி மொழிகாச்சு. அவ்வளவுதான். அதோட மூவண்ண கொடி தான் நம்மளோட தேசிய கொடி ஆயிடுது. அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடல்கள் கூட எப்படி வந்து இங்க தமிழ் தாய் வாழ்த்துல வந்து இப்ப நிறைய கான்ட்ரவர்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில போர்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் ரகுபதி ராஜாராம்ல வந்து பல போர்ஷனை மாத்திட்டாங்க. அதே இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சி இருக்கும்போது இந்த வந்தே மாதரம்லயுமே கான்ட்ரவர்சி இருக்கு. அவர் மொத்தம் எவ்வளவோ எழுதியிருக்காரு, ஆனா சுருக்கி சின்னதா ஒரு மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இந்த அதையும் நீங்க டச் பண்ணிருக்கலாம். பண்ணியிருக்கேன். அதாவது இந்த
வந்தே மாதரம் எழுதியது வந்து எந்த ஒரு இலக்கணத்துக்கும் வந்து உட்படாத ஒரு கவிதை இது. அதாவது இந்த கவிதையை வந்து சமஸ்கிருதமும் பெங்காலி, மோர் பெங்காலி கொஞ்சம் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு பாட்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட 875 76 ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாரு. அப்புறம் அதை ஆனந்தமட் அந்த இதில் சேர்த்துடுறாரு நாவலில். அதுவே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சம்பவத்தில் தான் அவர் வந்து ஆக்சுவலாக அது புரட்சிக்காக எழுதப்பட்டது. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் போது இந்த பாட்டு, இந்த ஸ்லோகன் வந்தே மாதரம் பிகம்ஸ் வெரி ஃபேமஸ். அப்போ தான் இது வந்து பெரிய இடத்துல காந்தி வந்து மெட்ராஸ்க்கு வரைச்சேன்னு நினைக்கிறேன். 1917 18 இது வந்து அருமையாக இருக்கிறது இந்த பாட்டு என்று சொல்கிறார். அதன் பிறகு 30 வந்து 31 மெதுவாக ஜின்னா அவர்கள் வந்து இந்த பாட்டு வந்து எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதுவும் எங்களுக்கு சரிப்படலை, அந்த வந்தே மாதரம்னா நாங்கள் தொழுகை எங்களுக்கு எங்க மத ரீதியா எங்களுக்கு சில அந்த கான்ட்ரவர்சி பத்தி தான் நீங்க உங்ககிட்ட கேட்கணும்ன்றது. அதாவது ஐடல் வர்ஷிப், இது எங்க அல்லாஹ்வை தவிர்த்து நாங்கள் எதுக்கும் தலை வணங்க மாட்டோம் என்று அவர் கோஷம் கொடுக்க, திருப்பியும் நேரு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் வந்து ஒரு குழு அரைச்சு 9 ஸ்டான்ஸா இருக்கிற பாட்டுல ஒரு 7 கட் பண்ணிடுவோம், உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கிறதுல முதல் 2ல் எந்த ஆட்சேபணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் 2 மட்டும் வைத்துக் கொள்கிறார்கள். அது வந்தே மாத்திரம்ல அல்லையே ஃபர்ஸ்ட் வேர்டே வந்தே மாத்திரம் அது அவங்க சொல்றாங்க. ஆனா கூட இவரு ஏத்துக்கல, ஜின்னா எதுவுமே ஏத்துக்கல. ஜின்னா ஏத்துக்காததுல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கங்க. ஸோ அதனால ஜின்னா வந்து ஒரு அளவுகோல் இல்லை. ஆனா எப்போ நம்ம பாட்டை துண்டிக்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ தேசத்துக்கும் ஒரு துண்டிப்பு வரும். இதுதான் மைய கருத்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். அதாவது when we decide துண்டிக்கும் போது துண்டிக்கதான் ஆகும். நீங்க இன்னொருத்தருக்கோசரம், அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மெதுவா வந்து ஒரு பாட்டை கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம பாட்டை துண்டிச்சிடுறோம். அதுலேருந்து என்ன ஆகுது பாருங்க. இது ரொம்ப வேதத்தக தர ஒரு விஷயம். 1947 ஆகஸ்ட் 14 11 மணி ராத்திரி. அப்போதான் 12 மணிக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கப்படுது. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 1 hour பிஃபோர் சுச்சேதா கிருப்லானின்றவங்க வந்து, அவங்களும் இந்த சுச்சேதா கிருப்லானி, அவங்க வந்து ஆச்சாரிய கிருப்லானியோட சிஸ்டர், அவங்க வந்து இந்த பாட்டை பாட போறாங்க பாராளுமன்றத்தில். அப்போ எந்த காங்கிரஸ்காரனும் உள்ள வரலையா, வெளியில வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டான்ஸா தான் பாடுறாங்க. இந்த 2 ஸ்டான்ஸாவை திருப்பியும் வெட்டி ஒரு ஸ்டான்ஸா தான் பாடுறாங்க. அந்த பாட்டு பாடும்போது கூட ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே உள்ள வர வெயிட் பண்ணிட்டு இந்த பாட்டு முடிந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போறாங்க. இதுதான் அதுக்கப்புறம் வந்தே மாத்திரம். அப்ப வந்து அப்பீஸ்மெண்ட் வந்து பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கூட பாராளுமன்றத்துல இந்தியாவுக்கு பாராளுமன்றத்தில், அதாவது இன்னைக்கு சொன்ன ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்தே மாதரம்னு சொல்லி பல வீரர்கள் தூக்கு மேடைக்கு சிரித்து கொண்டே போயிருக்காங்க. அவங்க கொச்சப்படுத்துற மாதிரியா. கரெக்ட். இதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ என்னோட பண்ணிட்டு போ. ஆனா இன்னைக்கும் பாராளுமன்றத்துல கடைசி யார் ஒரு 5-10 பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த வந்தே மாதரம் பாடுவாங்க. கடைசி நாள் அந்த செஷன் முடியறிச்ச எழுந்துக்கிடுச்ச ஒரு வந்தே மாதரம், அதுவும் 2 ஸ்டான்ஸா தான் பாடுவாங்க. அதே மாதிரி ஜனகணமன, இந்த ஜனகணமனையே வந்து அன்னைக்கு டிபேட் ஆன போது இது வந்து கிங் ஜார்ஜ் VI பாராட்டி பாடி இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபர் இருக்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல, யாருமே தெரிவிக்கல. இது வந்து பாராளுமன்ற வரலாறுல இருக்கு. அன்னைக்கு அந்த நபர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் சொல்றாரு, ஜனகணமனை வந்து ஏன் எடுத்தோன்றதுக்கு வந்து ஒரு அரசாங்க தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இது ஆர்கெஸ்ட்ராக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆர்கெஸ்ட்ராக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா நம்ம வந்து ஒரு தேசிய கீதத்தை எடுத்துக்க முடியும். ஒரு அவலமான நிலைமை அது. அது வந்தே மாத்திரம் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு சரியா வராது என்று தள்ளி வைக்கிறாங்க. இது நல்லா இருக்குன்றாங்க. இதை பத்தி எனக்கு எந்த விதமான இல்லை. ஆனா இது வந்து நம்ம தேசத்தை குறித்து பாடியதா இல்லைன்னா கிங் ஜார்ஜ் VI அவருக்கு வந்து ஒரு வந்தனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு பாட்டா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அதாவது நம்ம எல்லா நாட்டுக்கும் வந்து வரலாறுல கொஞ்சம் சர்ச்சை இருக்கும். எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. பட் நம்மளது வந்து நம்ம நாட்டில் வந்து வரலாறு 100க்கு 100 வந்து அடல்ட்ரேட்டட் தான். எதுவுமே வந்து உண்மையான திருச்சி எழுதப்பட்ட வரலாறு சம்பவ போக்குல கால சம்பவத்தில் இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, மக்களும் வந்து இதை பற்றியும் கவலைப்படுற மாதிரியும் தெரியல. இது வந்து இந்த நூல் எழுதுவதே எதற்கு என்றால் ஒரு விழிப்புணர்வு வரணும். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷன் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் பீப்புள் டு கவர்ன் தெம்செல்ஸ். இட்ஸ் கால்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் யூனியனிஸ்ட்னுவாங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம மேலே ஒரு
சட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த சட்டத்துக்கு உட்பட நம்ம வேலை செய்கிறது தான் கான்ஸ்டியூஷன். கரெக்ட். இந்த சட்டத்தை ஒரு கோரானோ பைபிளோ ஒரு வேதாவாட்டோ நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை. இது காலத்து போக்கில் நம்ம திருப்பி மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, சூழ்நிலை இருக்கு. எல்லா கண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிரெஞ்சு நாட்டில் 18-19 வாட்டி அதை மாத்திட்டாங்க ஒரு 300 வருஷத்துல. அதாவது ஒரு ஜோக்கே இருக்கு, ஒருத்தர் போய் ஒரு லைப்ரரியில போய் கேட்பாராம் பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் கொடுன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, அந்த வாதாந்திர பத்திரிகை மாசாந்திர பத்திரிகைலாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க அப்படி பண்றாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க எழுத்தே கிடையாது. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இஸ் நெவர் ரிட்டன். அமெரிக்கா தான் ரிட்டன். பட் நிறைய நாட்டில் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இடத்துல எவ்வளோ மாறுதல் வருகிறது. இந்த மாற்றுதல் நம்ம யோசித்துட்டே இருக்க வேண்டும். இதுதான், இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நம்ம அரசியல் சாசன சட்டத்து அடிப்படையில் தான் நான் எல்லாத்தையுமே அமைப்பேன்றது காலந்தோறும் இருக்கும். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு ஓகே, 30-35 வருஷத்துக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனும் 35 வருஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது. 35 வருஷத்துக்கு அப்புறம் இட் ஷுட் கம் வித் ஷெல்ஃப் லைஃப். இது இந்த ஷாம்புலாம் ஒரு அட்டை வேலிட் அப் டு திஸ் டேட்னு போடுவோம். அதற்கு பிறகு இன்னொரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம டெஃபினட்டாக கொண்டு வரணும். இந்த நம்ம என்னோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். காலத்துக்கு இதாவது நம்மளோட எல்லா தரப்பு மக்களோட பிரச்சனைகளையும் இதில் நம்ம டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி சந்தேகமே கிடையாது. இது என்னோட இது என்னன்னா 2047 நம்ம 100 வருஷம் ஆகிடும். இந்த 100 வருஷத்துக்குள்ள we should have a genuine constitution for our country and our civilization. நம்ம சிவிலைசேஷன், நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் எதிரொலிக்கிற மாதிரி, அதன் பின்புலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேவை. இறுதி கருத்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி, வணக்கம் சார். ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.